ஹாய்மா. அந்த பாட்டு சூப்பரா இருக்குல்ல? ஆமாண்டி. ஏய், வேற சேனல் மாத்துடி. மா இருமா, இந்த ஒரு பாட்டு மட்டும் முடிஞ்சிரட்டும். காஸ்டியூம்ஸ் பாருமா. நல்லா பாரு. 24 மணி நேரமும் டிவி முன்னாடியே இரு. மிச்சம் இருக்கிற நேரத்துல மொபைல பாரு. மீதி இருக்கிற நேரத்துல சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கு. மா எதுக்கு குழந்தைய திட்டுறீங்க? அடிப்போடி அறிவு கட்டவள. இவ குழந்தைய அங்க அந்த தமிழ் சிபியோட வெளியில போய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது? அவ அங்க சாப்பிட்டா உடனே இங்க நான் சாப்பிடணுமாப்பா? நான் அப்புறமா சாப்பிடுறேன்ப்பா. மக்கு மக்கு மக்கு. நீ இப்படி இருந்தன்னு வச்சுக்க, அந்த தமிழ் நம்ம சிபிய தட்டிக்கிட்டு போயிடுவா. அப்புறம் நம்ம குடும்பமா சேர்ந்து நம்ம எல்லாரும் அவங்களுக்கு அச்சதை போட்டு வாழ்த்த வேண்டி இருக்கும். ஏன் முதா, நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா? நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. போங்க. என்னமோ பண்ணுங்க. பாருமா அப்பாவ. உனக்கு சிபிய கட்டிக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? மா சிபியா தான் எனக்கு புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாதுமா. அதுக்கு நீ ஆசைப்பட்டா மட்டும் போதாது. அவனுக்கு உன்னை பிடிக்க வேண்டாமா? அதுக்கு ஏதாவது பண்றியா நீ? மா நான் என்னம்மா பண்றது? அத்தான் காலையிலே ஆபீஸ் போயிடுறாரு, திரும்ப சாயந்தரம் தான் வீட்டுக்கு வராரு. சரி, அப்ப நீயும் ஆபீஸ்க்கு போ. அங்க ஏதாவது ஒரு வேலைய பொறுப்பா எடுத்துக்கோ. அவன் கூடவே இருக்கிற மாதிரி பாரு. ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டா மட்டும் போதாது. அதை அடையறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். நீ சிபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுலதான் நம்ம குடும்பத்தோட எதிர்காலமே இருக்கு, மறந்துடாத. கொஞ்சம் கவனமா இரு. டிவி கீவி பாக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. சிபிய எப்படி மைக்கி உன் வலையில விழ வைக்கிறதுன்னு மட்டும் பாரு. சரிம்மா. சரி, இரு வரேன். வெண்பா, இங்க பாரு. நீ அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்காத. சிபியா தனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல. வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டான்னு வை, அப்புறம் ஏமாந்துதான் நிப்ப. ஃபர்ஸ்ட் நீ சும்மா இருன. அதெல்லாம் அத்தானுக்கு என் மேல நிறைய லவ் இருக்கு. அது அவரோட மனசுல ஆழமா இருக்குன்னு. அத நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன். ம். நீ மட்டும் வருஷம் பின்னாடி சுத்தலாம், நான் அத்தான் பின்னாடி சுத்த கூடாதா?